ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் நிரு. நான் இன்றைக்கு உங்களுக்கு மட்டர் பன்னீர் எப்படி செய்கிறேன்னு செய்து காட்ட போகிறேன். இது ஒரு நார்த் இந்தியன் ரெசிபி. கிரீன் பீஸை தான் நாங்கள் ஹிந்தியில் மட்டர் என்றாங்க. பன்னீரை வச்சு செய்யக்கூடிய ரெசிபியில் மட்டர் பன்னீர் ரொம்ப ஈஸியான டேஸ்டான ஒரு ரெசிபி. முதல்ல இந்த ரெசிபிக்கு தேவையான டொமேட்டோ பியூரையை நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவோம். அதுக்காக பிளெண்டரில் நான் 3 சின்ன வெட்டின டொமேட்டோ எடுத்து அதோட ஒரு பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, 2 உள்ளி, இது எல்லாத்தையும் சேர்த்து இதை ஒரு பியூரையாக நான் அடிச்சு எடுக்க போகிறேன். இது ஒரு சைடில் வச்சுட்டு அடுத்ததாக நான் பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். இன்றைக்கு நான் 280 கிராம் பன்னீர் எடுத்திருக்கிறேன். அதுக்காக பேனில் 1.5 டேபிள் ஸ்பூன் நெய், 1.5 டேபிள் ஸ்பூன் ஆயில், இது ரெண்டையும் சேர்த்து சூடாக்குறேன். பன்னீரை நிறைய நேரம் ஃப்ரை பண்ணினா அது ஹார்ட் ஆகும். அதால நாங்கள் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்தா காணும். பன்னீரை ஃப்ரை பண்ணாமலும் நாங்கள் இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணலாம். பன்னீரை ஃப்ரை பண்ணும் போது எண்ணெய் தெறிக்கும், ஸோ கவனமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு சைடு கோல்டன் ப்ரௌன் ஆனது மற்ற சைட்டுக்கு திருப்பி விடுறேன். 2 சைடும் கோல்டன் ப்ரௌன் ஆனதும் இதை இறக்கி விடுறேன். அடுத்ததா நான் மட்டர் பன்னீர் செய்யறதுக்காக பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் ஆயிலும் 2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் போடுறேன். ரெண்டும் சூடானதும் இதுல 1 டேபிள் ஸ்பூன் ஜீரா, நல்ல சின்னனா வெட்டி வச்சிருக்கிற 2 மீடியம் சைஸ் வெங்காயம், நீளமா வெட்டின 3 பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் போட்டு வெங்காயம் லைட் கோல்டன் ப்ரௌன் ஆகும் வரைக்கும் வதக்குறேன். அடுத்ததா இதுல 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டோட பச்சை வாசனை போகும் வரைக்கும் இதை நான் வதக்குறேன். இன்னும் இதுல நான் தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1 டீஸ்பூன் கோரியண்டர் பவுடர், 1.5 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1.5 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், இந்த எல்லா மசாலாவையும் சேர்த்து 2 நிமிஷத்துக்கு நான் நல்லா மிக்ஸ் பண்றேன். அடுத்ததா இதுல நான் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிற ஃப்ரெஷ்ஷான டொமேட்டோ பியூரையை இதுல சேர்க்கிறேன். இதை நான் மூடியால மூடி நெய் செப்பரேட் ஆகும் வரைக்கும் நான் மீடியம் ஹீட்ல வச்சு இதை குக் பண்றேன். இப்ப பாத்தீங்கன்னா நெய் செப்பரேட் ஆகி இருக்கு. அதோட இதுல நான் எடுத்து வச்சிருக்கிற 1 கப் கிரீன் பீஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். நான் இன்றைக்கு ஃப்ரோசன் கிரீன் பீஸ் தான் யூஸ் பண்ணி இருக்கிறேன். நீங்க ஃப்ரெஷ் ஆனதும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம், ஃப்ரோசனும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இப்ப நான் இதுல 2 கப் தண்ணி சேர்க்கிறேன். இதை மூடியால மூடி 15 நிமிஷத்துக்கு கிரீன் பீஸ் குக் ஆகுறதுக்காக விடுறேன். 15 மினிட்ஸ்ல பாத்தீங்கன்னா கிரேவி கொஞ்சம் திக்காகி இருக்கு. இன்னும் இந்த கிரேவி திக்காகிறதுக்காகவும் மேலதிக சுவைக்காகவும் இதுல 1.5 டேபிள் ஸ்பூன் கஜுநட் பேஸ்ட் நான் போடுறேன். அதோட நான் இதுல ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற பன்னீரையும் சேர்க்கிறேன். பன்னீர் சேர்த்தா பிறகு பன்னீரை உடையாம இருக்கிறதுக்காக லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டா காணும். இதை மூடியால மூடி மேலும் ஒரு 5 நிமிஷத்துக்கு குக் பண்றேன். இப்ப நான் இதுல 1 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி விடுறேன். இப்போ இதில் நான் 1/2 டேபிள் ஸ்பூன் கஸ்தூரி மெத்தி, இது ஆப்ஷனல், அதோட 1/2 கப் கோரியண்டர், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். அருமையான மட்டர் பன்னீர் குயிக்கா செய்து முடிச்சாச்சு. இதை நாங்க சப்பாத்தி, நான், ரைஸ் எல்லாத்தோடையும் சைட் டிஷ்ஷா சாப்பிடலாம். எனக்கு தெரிஞ்ச ஸ்டைல்ல இன்றைக்கு நான் மட்டர் பன்னீர் பண்ணி இருக்கிறேன். நீங்களும் இதை வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கீழே கமெண்ட்ல போடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இன்னும் ஒரு அருமையான வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை பாய் பாய்.